என்னடா 2 பேர் டல்லாக வரீங்க? மச்சான் அரவிந்த் சொதப்புறான்டா, வரமாட்டேங்கிறான்டா டூருக்கு. யார் அவன் சொதப்புறவன்? இந்த மாதம் நிச்சயதார்த்தம் இருக்கு தெரியும்ல, எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? இந்த டைமில் ஊர் சுற்றிட்டு இருக்கான், அப்பா திட்டுறாருடா. மச்சான் நினச்சதெல்லாம் ஒருத்தன் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கான்னா அவன் ஒன்றா பைத்தியக்காரனாக இருக்கணும், இல்லைனா பேச்சுலராக இருக்கணும். நீ பேச்சுலராக இருக்கிறப்ப எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிடு. எனக்கும் ட்ரிப்புக்கு ஒன்று ஆசையாக தான்டா இருக்குது. கேட்டால் விட மாட்டாங்க, நான் என்ன பண்ணுறது? மச்சான் 2 நாள் தானடா, போயிட்டு வந்துடலாம். சொல்லாமல் கிளம்பிடலாம், போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். இதை விட்டால் நம்ம 5 பேரை சேர்ந்து டூர் போகிறது. ஆமாண்டா, எனக்கு கூட எப்போ வீசா வரணும்னு தெரியாமல் இருக்குது. போயிட்டு வந்துடலாம். ஏய், என் பொண்டாட்டிக்கிட்டலாம் பர்மிஷன் வாங்கியிருக்கேன், இப்போ போகலன்னா தான் பிரச்சனை. டேய், நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுடா, எனக்கும் தெரியுது. நம்மலாம் டூர் போய் ரொம்ப நாள் ஆகுதுன்னு. இருந்தாலும் இப்போ சிச்சுவேஷன் அப்படி. என்னடா போச்சுடா, 100 ஆயிடுச்சு அவளுக்கு. சனியா செப்மா போச்சுடா. போவரா பயப்படாம போது நினச்சேன். டேய் ஒத்துமா ஒத்துமா நான் மீது நம்ம கிடையாதா? அரவிந்த் கடை உண்ணானோ அண்ணியே பேசு. டேய் மச்சான், டேய் டேய் வாடா, என்னடா சமாளிடா. சொல்லுங்க சிஸ்டர். எங்க போறீங்க? வால்பாறை. வால்பாறையா? அவரே என்னடா திருச்சி தான்மா போகிறோம். திருச்சியில் வால்பாறை என்டர்பிரைசஸ். வால்பாறை என்டர்பிரைசஸா? அது என்ன கம்பெனி? அதான் சிஸ்டர், வால்னா செவுரு, பாறைனா பாறை, அந்த பாறையை வச்சு செவுரு கட்டுவாங்கல்ல, அந்த கம்பெனி. சரி, அவர்கிட்ட போன் கொடுங்க. டேய் போய் சரி பெர்மிஷன் சொல்ல மாட்டேடா, எருமா புறா கட்டா ஓடுற ரயில் இருக்கும். செப்புமா. నేను తిరుచికి వద్దుమా వద్దుమా. ఏంటి అక్కడ గాలి ఎక్కువగా కొడుతుంది? மனசுல மகேஷ் பாபு நினைப்பு எப்படி உருகுறேன் பாரு. மச்சான் ரொம்ப பண்ணாதடா, காலைல எங்கேருந்து கிளம்புறோம். மச்சான் சொல்கிறா. டேய் மச்சான், நீ வராம எப்படி உங்கள் இஸ்டேட்டுக்கு நாங்கள் போகிறது? டேய் அப்போ ரூம் செலவை கம்மி பண்ணுறதுக்கு தான் என்ன கூப்பிட்டு இருக்கீங்களா? லூசாடா நீ, வர அவ்வளோதான். ఏంటండి వాయిస్ బ్రేక్ అవుతుంది? హలో, నేను మా అమ్మ ఇంటికి పోనా? వద్దుమా, టిఫిన్ అయిందా? లేదుమా. హలో, ఒక్క నిమిషం. బంగారం, నేను కాల్ చేశాను. మళ్ళీ ఫోన్ చేయండి, లేదంటే అన్న, నేను అప్పుడు కాల్ ఫోన్ చేస్తాను. சரி ஓகேடா. டேய் வால்பாறை வரது ஃபோன் போட்டு சொல்கிறேன், அவன் எல்லா ஏற்பாடும் பண்ணிவிடுவான். சரியா? ஓகேடா பா, ஒத்துக்கிட்டே, அது வரைக்கும் சந்தோஷம். போதும் ஆயிடுச்சுடா. நீங்களா போய் போயின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? பொண்டாட்டிக்கு நான் பேசுறத காதலே வாங்கிக்க மாட்டான், நீங்கள் பேசுறத மட்டும் கரெக்டாக நோட் பண்ணுவான். டேய் எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் போய் படுக்கிறேன்டா. டேய் சீரியஸாக மூஞ்சி வச்சுக்காம ரிசப்ஷனில் தைலம் வாங்கி போடு. டேய் சரிடா, நீ போய் ரெஸ்டாரண்ட் அப்போ அதனால தானே தலைவலியே. பார்த்துக்கோடா. சரி சரி, அவன் பீஸ் எடுக்கும். யாரு யாரு? டேய் விளையாடாதீங்கடா. மச்சான் வால்பாறை வரத நம்பர் இருக்கா? இருக்கு மச்சான், ஃபோன் போடுறா. ஏண்டா நிச்சயதார்த்தங்கிறான், ஆனால் பொண்ணோட ஃபோட்டோ கண்ணிலே காமிக்க மாட்டேங்கிறான். அவனை பற்றி தான் தெரியும்ல, சஸ்பென்ஸ் நான் சொல்லிருப்பேன்டா. எல்லாம் எடுத்தாச்சுடா. டேய் சி, எங்கள் ஆயா சொல்லியிருக்காங்க எப்போவுமே செக் பண்ணிட்டு தான் செக் அவுட் பண்ணணும். என்னது ஆயாவா? டேய் அமிதாப் பச்சனை சிவாஜின்னு சொன்னால் நம்புறீங்க, எங்கள் ஆயா சொன்னால் நம்பக்கூடாதா? டேய் குண்டா,
சீக்கிரம் வாடா. வரேன்டா டேய். வந்துட்டான். என்னடா செம்ம உஷாரா இருக்கான். நல்ல ஹேபிட். கிழிச்சா அங்கே போய் ஓசியில் கொடுக்குற சோப்பு சீப்பு ஷாம்பு கண்டிஷனரு இதெல்லாம் லவுட்டின் வர போயிருக்கான். அட அல்ப. இன்னிலேயே இங்கே விட்டுட்டு போயிட்டேனா? 10,000 ரூபா ரெண்ட் வாங்குறானுங்க. இதெல்லாம் எதுக்கு விட்டுட்டு போனோம்? ப்ரெஷ்ஷு. இது பாலாஜிக்கு. இது உடஞ்சிரும். எதையுமே எடுக்காமல் போயிருக்கானுங்க. மூணு பாட்டில் ஷாம்பு 1 மாதத்துக்கு வரும்டா. லைட்லாம் ஆன் பண்ணி தானே போனான். டேய் டோர் ஓபன் பண்ணுடா. டேய் ஓபன் பண்றா. டேய் என்னடாச்சு? டேய் ரஃபி. டேய் என்னடாச்சு? என்னடா சோப்பு மாட்டீங்களா? அச்சா டேய் இந்தா டேய். வாயில வச்சிரு. டேய் வண்டி எடுப்பலாம். டேய் என்னடாச்சு? டேய் சீக்கிரம் வண்டி எடுப்பலாம். சரிடா. இப்போ தாண்டா உங்கள் மூஞ்சி டூருக்கு போகிற மூஞ்சி மாதிரி இருக்கு. டூர் போது மூஞ்சிருக்கா? டேய் சொல்லு மச்சான். பைத்தியக்காரன். டேய் நீ முன்னாடி பார்த்து விடுடா. லாஸ்ட்டாக நம்ம டூர் போய் ஒரு 1.5 வருஷம் இருக்குமாடா. கடைசியாக ராமோட போனதில்ல. டேய் ராம பத்தி எதுவும் பேசாதீங்கடா. டேய் சும்மாடா. சரி விட்றா. சொன்னா கேளு ராம், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத. நான் ஐஷாவை லவ் பண்ணா உங்களுக்கு என்னடா பிரச்சனை? டேய் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைடா. ஆனால் உங்கள் அப்பா அம்மா ஏதோ நாங்கள் தப்பு பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. எங்க அப்பா அம்மாட்ட பேசி சம்மதிக்க வைங்கடா. காசுல போனது நீ. நாங்கள் எதுக்கு பேசி கன்வின்ஸ் பண்ணோம்? டேய் அப்பா அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாது. உனக்கெல்லாம் எதுக்குடா லவ்? மச்சான் ஆயிஷா உனக்காக வால்பாறையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ ஆயிஷாவும் கொஞ்ச நாள் தனியாக இருங்க. அப்போ தான் நீ ஆயிஷா எவ்வளோ சீரியஸாக லவ் பண்ணுறன்னு உங்கள் வீட்டில் புரியும். ஆயிஷா தனியாவிடா இருக்கா? டேய் வால்பாறை ஆயிஷாவோட சொந்த ஊரா. அவள் வீடு அங்கே தானே இருக்குது. அதுவும் இல்லாமல் என் எஸ்டேட்டும் அங்கே தான் இருக்குது. அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதெல்லாம் சரியாக வருமா? மச்சி நீ ஆயிஷாவும் காலேஜ்லேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா உன்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல. இதுக்கப்புறமும் டிலே பண்ணிட்டு இருந்தனா கண்டிப்பாக ஆயிஷா உன்னை விட்டு போயிடுவாடா. நீ கிளம்பு. இப்ப சந்தோஷப்படா உங்களுக்கு? எங்க குடும்ப மானத்தையே வாங்கிட்டீங்களா? அப்பா இவங்களையும் பார்த்துட்டுறீங்க. இவங்க என்ன பண்ணாங்க? நீ பேசாதடா. அங்கிள் நாங்கள் எவ்வளோ சொன்னோம் அங்கிள், அவன் கேட்கல. ஓ அப்ப நீங்க எல்லாருமா சேர்ந்து அனுப்பி வச்சிட்டீங்களா அவனை? ஐயோ அங்கிள் நாங்கள் இல்லை, அரவிந்த் தான் அது. அப்ப அவனே போய் கூட்டிட்டு வர சொல்லு. அவன் சொன்னா கேட்க மாட்டான் அங்கிள். டேய் ராம் எங்கே இருக்கான்னு உனக்கு தான் தெரியும். ஒழுங்கா சொல்லு. எங்கள் அம்மாவுக்கு சீரியஸ்ன்ற என்னடா உனக்கு இப்போ பிரச்சனை? சொன்னால் கேட்க மாட்டியா? டேய் சரி இப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்கு அதை சொல்லு. மைல்டு ஹார்ட் அட்டாக்டா, இன்னும் ஐசியூவில் தான் இருக்காங்க. டேய் ஏன் யோசிக்கிற? இவ்வளோ சொல்கிறேன்ல. ராம் ஐஷாவை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்பா அம்மாட்ட பேசி நான் சம்மதிக்க வைக்கிறேன். என்ன நம்புடா. பின்ன என்ன, அம்மா அப்பா கிட்ட அவனே பேசுறேங்கிறான். அண்ணனுடைய படை கஞ்சாண்டா. டேய் இல்லைடா நான் எப்படிடா நான் சொல்கிறேன்ல, பார்ப்பலாம். டேய் கம்பெனி போலாம் வா. டேய் வாடா. சொன்னா கேளுடா. வா போலாம் வா. டேய் எனக்கு தெரியும். டேய் நாம தப்பு பண்ணுறோமோன்னு தோணுது. ராம் ஐஷா லவ்வை விட எங்கள் அப்பா அம்மா சந்தோஷம் தான்டா எனக்கு முக்கியம். எதுக்குடா அம்மாவுக்கு சீரியஸ்ன்னு போய் சொல்லி என்னை வர வச்சிங்க? நீ ஓடி போயிட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா?
சரி நான் இப்போ என்னதான் பண்ணணும்? அம்மா அப்பாட்ட போய் பேசு, அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணு. நீ இப்படிப்பட்ட ஒரு கோழன்னு தெரிஞ்சிச்சுன்னு வையேன், ஐஷா உன்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பா. உடைங்க கதவை. என்னாச்சு உனக்கு? காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டுப்புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, வரதம் பேர சொன்னா புலி ஒதுங்கும் பாரு, வால்பாறை வரதம் பேர சொன்னா புலி ஒதுங்கும் பாரு, தின்னக்கு 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 அப்படியே கட்டைய போடு, அசந்தா ஆட்டைய போடு, தின்னக்கு 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 தின்னக்கு. வரதாங்க ஐயா, உங்களை யாரும் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. யாரா அது? வால்பாறை வரதன் என் பேரை சொல்ல நானே 4 தடவை யோசிப்பேன். அப்படி டெரர் பேரை சொல்லி கூப்பிட்டது யாரா? இருக்குல்ல, யாருன்னு தெரியலையா? கொஞ்சம் மூஞ்சிய காட்டு. ஐயா ஐயா அடியா, சாரியா. அரவிந்த் ஐயாவா? வருதா தம்பி, நேத்து ஃபோன் பண்ணீங்க, இன்னைக்கு வந்துட்டீங்க. பிளான் பண்ணாலாம் வர முடியலண்ணா, அதான் திடீர்னு கிளம்பி வந்துட்டோம். அவன் எங்க வந்தான், நாங்க தான் அவனை தூக்கி போட்டு வந்தோம். அட சங்கர் தம்பியா? வேற யார் யார் வந்திருக்கா? வரதானே ரஃபீக்கு. அப்ப பாலாஜி எங்க? அவனுக்கு டேங்க் இருக்கேன். அங்க என்ன பண்றீங்க? சந்தானத்துக்கு சத்தியத்தில் இருக்கேன். சத்தம் போடாம சத்தியத்திட்டு ஆட முதல் இந்த பக்கம் வாங்க. இந்த முந்தா நேத்து இவனை கக்கா போயிட்டு இருக்க போது கரடி காட்டு போயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு? என்னென்னமோ நடந்துச்சு. மூஞ்சில மட்டும் தான் காயம் இல்ல, கை காலு சொல்ல முடியாத இடத்துல காயம். தம்பி அங்க பாருங்க, வைக்க இதெல்லாம் நமக்கு விளையாது, சிங்கிள் பஞ்சு தான். ரெடியவா? நல்ல காமெடி தம்பி. ஏறுங்க வண்டியில. ஓகே வரா சார். வரேன் வரதா. தர விடுறா, போங்க. வர வரதா. ஓகே. அண்ணா, என்னடா அந்த பக்கம் மண்ணு சரிஞ்சு கிடக்கு, கார்ல போக முடியாது, ஜீப்ல தான் போகணும். ஐயோ ஆமால. சிவா பாத்துக்க, வந்துடுறேன். ஐயா தனியாவா? அப்படி உனக்கு பயமா இருந்தா 40 பக்கம் நோட் எடுத்து வால்பாறை வரதன் ஜெயம், வால்பாறை வரதன் ஜெயம் எழுது. புரியுதா? டே ஒன்னு சரி சரி பாத்துக்கடா. ஏன் தம்பி, நீங்க வந்து 1 வருஷம் இருக்குமா? இருக்குண்ணே. ராம் தம்பி கூட இருந்திருந்தா. அவனை பற்றி பேசாதீங்கண்ணா, நாங்களே ஜாலியாக இருக்க வந்திருக்கோம். சாரி தம்பி, இந்த ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஏய், இந்த நீடில சரி பண்ணலையா கோவிந்த? உடஞ்ச நீடில சரி பண்ண சொன்னா தொடச்சதே தொடச்சிருக்கான் பாரு. ஏய் கோவிந்தா, ரூம் யாரும் சுத்தம் பண்ணியா இல்லையா? மேல் ரூம்ல கூட்டியாச்சியா? என்ன கோவிந்தா, எப்படி இருக்க? இருக்கீங்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? வந்துட்டீங்களா? ஈ ரூமில் வந்து சங்கர் ரஃபிக்கும் தங்கிக்கிட்டோம். மாடியில் இருக்கிற ரூமில் அரவிந்தும் பாலாஜியும் தங்கிக்கிட்டோம். பக்கத்து ரூமில் வந்து கிருஷ்ணாவும் ராமும் தங்கிக்கிட்டோம். ஏய் வரதா, நான் ஒருத்தன். சாரிப்பா, பழக்க தோசையில் பேசிட்டேன். சரி, 3 பேருமே ஒரே ரூமில் இருந்துருங்க. காலைல ரெடியாக இருங்க. யோ சிவா, என்னையா செக் போஸ்ட் நிற்க சொன்னா இங்கே வந்து நிற்கிற? உங்க பேரை எழுதி எழுதி 40 பக்கம் நோட்டு தீர்ந்து போச்சு, அதான் வந்துட்டேன். ஓ அதுக்குள்ளேயா? ஆமா. சரி, நைட்டுக்கு நான் சாப்பாடு கொடுத்து விட்றேன். சாப்பாடுலாம் வேணாண்ணே, நாங்களே சமைச்சிக்கிறோம். நீங்கள் சமைச்சு யார் சாப்பிட்றது? நான் நல்ல சாப்பாடை கொடுத்து விட்றேன். முயல் கறி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் கோவிந்தானே அமுச்சு விட்டுறோம். தம்பி, நீங்கள் ஏதோ பிளான் பண்ணுறீங்க, நல்லா தெரியுது. சரி, காலைல வரேன். பார்க்கலாம் வரதா. சரி சிவா, பார்த்து ஓட்டிட்டு போ. மச்சான் எனக்கு சப்பாத்தி. இந்த ரூம்ல தானே கனவுல
దాయగడ్డ పత్తం నేను చాలా కోపంగా ఏమి ఉన్నాను. బుజ్జిమా ఎందుకు నా మీద కోపం? రాత్రి నేతలు నా బంగారం కాదా? అవునా? చెప్పు చెల్లం, నా బుచ్చుకుట్టి సరే సరే బావకు ఓకే ఓకే కిసిరా. మీరివ్వండి. నేనా? ఎంతకు సిగ్గుపట్టావు? ఈరా బుజ్జిమా, నా బంగారం కాదా? ఏ ఊరుక ఉంటా, నువ్వు చెప్పువే బంగారం. நடிக்கிறீங்க నిద్రే రాలేదురా. నీ డ్రీమ్స్ నేను వచ్చానా? చెప్పమ్మా. முகர் கட்டைய பாரு బంగారం బంగారం. டேய் சும்மா காரம் ஸ்வீட் கவனம் படுறா. ఈ చార్జులడా மச்சி மச்சி எங்க சார்ஜர் எடேன். கனவுனா அது இருக்காது, இருக்கவும் கூடாது. ஐயோ பாதிலே கட்டான திட்டுவாளே. நைட் யார் கூட இருந்த, அதனால தான் நீ போன கட் பண்ணிட்டு அவளா கதை எழுதி காய் துப்புவா மச்சான். சும்மா பங்காரம் சிங்காரம். மச்சான் மச்சான் சார்ஜர் மட்டும் எடுத்துறா ப்ளீஸ் டா. டேய் ஐயோ மச்சி, ஃபோன் வேற ஆன் ஆக மாட்டேங்குது. பேசாம ஒன்று பண்ணு. என்னது? இப்படியே காட்டுக்குள்ள ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா ஏன் ஒரு பிசிஓ வரும். வேணும்னா அங்கே போய் பேசிட்டு வா. இந்நேரத்தில் எப்படா போக சொல்கிற? தெரியுதுல்ல. அப்போ லைட்டை வாய ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு படு. காரமாக ஸ்வீட்டா. பயத்தை கடத்துறா பாலாஜி. டேய் நான் மேலே படுக்க மாட்டேன்டா. ஏன்டா? படுக்க மாட்டேன். சரி நீங்கள் படுத்துக்கோ, நான் வேணா மேலே போய் படுத்துக்கிறேன். டேய் சொன்னா கேளு, நீயும் இங்கே படு. படா பயந்தாங்குழி, சினிமா படம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டான்டா. ஓ நாங்களாம் பேய்க்கே ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்க தெரியுமா? ஓ போ போடா போ. நிறைய லைக்ஸும் கமெண்ட்டும் போடுவாங்க. ஹேய், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. இவன் புல்டோசர் ஓட்ட போகிறான். தூங்க மச்சான். ஐயோ டேய் டேய் என்னடா? கேஸ் இல்லடா மச்சான், நானே இப்பதான் கவனிச்சேன். கேஸ் இல்லையா? டவுட்டா? சாப்பாடு கன்ஃபார்மாக வெல்தான்மா. டேய் வர்தனுக்கு ஃபோன் பண்ணுறா. சீக்கிரா சிக்னல் இல்லை மச்சான். அவனுக்கு மட்டும் எப்போ சிக்னல் கிடைக்குது? டேய் அவன் நெட்வொர்க் மட்டும் சிக்னல் கிடைக்குதா? சரி அவன்கிட்ட வாங்கி பண்ணு. டேய் டேய் ஃபோன் கொடுறா. வரும்போது வாங்கின பகோடா ஃப்ரீ ஆகிட்டே வெல்தான்மா. ஓகே ஓகேம்மா ஓகேம்மா. ஓகே பாய் அண்ட் லவ் யூ டூ. பாய் பாய். யாரா இருக்கும் இந்த நேரத்தில்? கதவு திறக்காம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? லூசு. எப்படி இருக்கா ஆயிஷா? நான் நல்லா தான் இருக்கேன். நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. ஊரில் வந்து உன்னை பார்க்கலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ளே நான் மலேசியாவுக்கு போக வேண்டியதாகிடுச்சு. இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி இல்லை பரவாயில்ல, எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். டேய் 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 அரவிந்த், என்னடா வருவீங்கன்னு பார்த்தா இப்பதான் வழி தெரிஞ்சதா? இல்லைம்மா, வேலை பிஸி. இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. சரி நீ எப்படி திடீர்னு? உனக்கு யார் சொன்னா? கோவிந்தா சொன்னா, அதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். ஏமா உனக்கு சிரமம்? நீங்க வேணா என்ன மறக்கலாம், ஆனா நான் உங்களை மறக்கல. கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிஷா? நீ போ ஆயிஷா, போய் தட்டு எடுத்து வை. டேய் அறிவில்ல, அவரை போய் கல்யாணம் பேசிட்டு அவகிட்ட ராமு கல்யாணம் யாராச்சும் பேசுனீங்க அவ்வளவுதான். டேய் அரவிந்த், சாப்பிட வாடா. எனக்கு வேணாண்டா. ஏய் அண்ணன் கூப்பிடாருல, வாடா. மூடிட்டு போய் சாப்பிட்றியா? விட்றா நீ வா. டேய் சரி நீ போ, நான் அவனை கூப்பிட்டு வரேன். என்னடா? எனக்கு வேணாம் மச்சான், கம்பல் பண்ணாதீங்க. சரி ஏமா எக்ஸ்கியூஸ் மீ,
பிளேட் பெருசா இல்லையா? டேய் எல்லாத்திட்டும் ஒரே சைஸ் தான். ம் உட்காருங்க. ஆ பண்ணா போய் சாப்பிடும்போது மூக்குலேயே வெறுத்துரும் அவனுக்கு. அரவிந்த் எங்க? அவனுக்கு வயிறு கொஞ்சம் அப்செட்டு, அதான். வயர் அப்செட்டா இல்ல அவரே அப்செட்டா? தெரியுதுல்ல, சப்பாத்தி சீக்கிரம் கொடுமா. வாங்க. சே வயிறு தான் அப்செட். நீ போடுமா. இங்க எப்படி நான் தனியா இருக்கிறது? உங்க வீடு உங்க ஊரு, அப்புறம் என்ன பயம்? எனக்கு இங்க யாரும் பழக்கம் கிடையாது. எங்க தாத்தா செத்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க பிடிக்காம தான் நான் சென்னைக்கே வந்தேன். ஆயிஷா, எப்படியா ராம் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க வந்துருவான், அப்புறம் என்ன? டே ராம், வாடா போலாம். சரி, நான் போயிட்டு வரேன். எப்போ வருவீங்க? வீட்டில் மட்டும் பெர்மிஷன் கொடுக்கட்டும், அடுத்த நிமிஷமே வந்துடுறேன். பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்போ மட்டும் ஒத்துக்குவாங்களா? ஆயிஷா, நீ என்ன நம்புறல? உங்க 2 பேரை சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு, சரியா? வாடா போலாம். சரி ஆயிஷா, வரேன். நாளைக்கு வெளியே சாப்பிடாதீங்க, நானே சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிம்மா, நாங்க சாப்பிடல. நீ தனியா போயிருவியா? நான் வேணா வரட்டுமா? இல்ல, நானே போயிடுவேன். இது காடாச்சே, கரடி எல்லாம் வருமாமா? இங்கேயே பிறந்து வளர்ந்தவ. இது எனக்கு காடு இல்ல, வீடு. ஆயிஷா, தப்பா நினச்சிக்காதீங்க. அந்த சிப்ஸ் பாக்கெட் மட்டும் நைட் பசிக்கும். டைனிங் டேபிள்லயே வச்சிருக்கேன், வரேன். டேய் அல்ப, ஏய் சாப்பிட்றதுல இரு. நான் சாப்பிட மாட்டியா? நல்ல பொண்ணுடா. என்ன பண்றது, அதிர்ஷ்டம் இல்லையே. எங்க அப்பா அம்மாக்கு பிடிக்கலனா நான் என்னடா பண்றது? சரி, அதை விட ஐஷா வந்துட்டு போனதெல்லாம் வரதங்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன் இந்த நேரத்தில் ஒரு வயசு பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு போதுன்னு தெரிஞ்சா ஊர்ல தப்பா பேசுவாங்க. நம்ம வரதண்டா. வரத நல்லவன் தான், ஆனா ஒரு ஓட்டவாய். அது வேற இல்லாம ராம் ஐஷா லவ் பண்ணதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆமால, சரி விடு, சொல்ல. என்னடா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான்? சாம குளிர்றா, வா. டேய் மச்சான், நீங்க 2 பேரும் கீழே படுத்துக்கோங்க, நானும் பாலாஜி அரவிந்த் மேலே படுத்துக்கிறோம். அப்பா, இந்த புல்டோசரத்துல நீங்க எங்களுக்கு இல்ல. என்னடா புல்டோசரு? ஆமா மச்சான், பாலாஜி பாதி ராத்திரில டர்ரு புருன்னு ஓட்டாம பாரு, அப்ப தெரியும் உனக்கு புல்டோசர் ரேட்டு. கொரோட்டா எல்லாருக்கும் தான் வரும். வரும், ஆனா உவால வராது. ஜெட்லி படத்தை ஓட விட கூட படுத்துடலாம், ஆனா இவன் கொரட்டை நடுவில் படுக்க முடியாதா? சொல்லிட்டா? டேய், கொரட்டை கிரட்டை விட்ட சைலன்ஸ் எடுத்து மூக்குல சொருவேன், அவ்வளவுதான். ஆல் தி பெஸ்ட் மச்சான். பாலாஜி, டேய் எந்திரா. டேய் எந்திரா, டேய் டைம் ஆச்சுடா. என்னடா இந்த சைடு படுத்துட்டு இருக்கான்? ஏய், என்னடா ஆச்சு? டேய் நான் ஏன்டா பயப்படுறேன்? டேய் என்னடா ஆச்சு? நான் எப்படி இப்படி வந்தேன்? நாங்க தான் கொண்டு வந்து போட்டோம், எதுக்குடா எங்களை பத்தி பயப்படுற? மச்சி, நைட்டு பேய் ட்ரீம்ஸ்ரா. டேய் கனவு தானே, கனவு மாதிரி தான் இருக்குது, கனவு தான். சும்மா வளராத, போய் எஞ்சி போய் ரெடியாவு, வரத வந்துருவாரு. நான் டிஃபன் சாப்பிடலடா. டேய் டேய் போய் ரெடியா விடப்பா. எல்லாம் ரெடியாப்பா? வாங்கண்ணே, வா வரதா. என்ன பாலாஜி, இன்னும் நீங்க ரெடி ஆகலையா? இப்பதான் எந்திரிச்சிங்களா? நாங்க எழுப்பணும். ஏன் நைட் நல்லா தூக்கமா? தூங்கின மாதிரி தான் இருக்குது, ஆனா தூங்கல. என்ன பொழப்புறாப்பே? அண்ணா நீங்க போய் வண்டி எடுங்கண்ணே, நாங்க ரெடி ஆயிட்டு வரோம். போங்கண்ணே. சரி வேமா வாங்க. நீங்க போங்கண்ணா. டேய் என்னடா ஆச்சு? இப்போ பிரேக்ஃபாஸ்ட். டேய் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியமா? நான் என் பொண்டாட்டிக்கிட்டே ஃபோன் பேசல, பிரேக்ஃபாஸ்ட் பத்தி பேசிட்டு இருக்கான். கிளம்புடா. என்ன நடுவில் விடுங்கடா. ஏய் வர மாட்டாதீங்க. கார்ல வரப்போ மட்டும் ஜன்னல் சீட் வேணும் சண்டை போட்ட. அது காரு, நடந்து போகும்போது நடுவில் தான் வருவேன். என்ன தம்பி இப்படி பயப்படுது? நைட்டு கண்டு பேய்க்கணும், ஒன்றும் மறக்கலண்ணா. பேய பார்த்து மனுஷன் பயப்படுவானா? நான் போய்விடுவேன். அப்போ உனக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. கல்யாணம் பண்ணிட்டா பேய் பயம் போயிடுமா? கல்யாணம் பண்ணிட்டா பேய் பயம் பழகிடும். ஏ பாலாஜி, நைட் நீ சொன்னது 2வது படிக்கட்டா 3வது படிக்கட்டா? விளாடாதடா, நானே டென்ஷனாக இருக்கேன். டென்ஷன் ஆகாத. நெக்ஸ்ட் டைம் அப்படி பேய் பயம் வந்துருச்சுன்னா கண்ணை மூடிக்கிட்டு கருப்பா கருப்பான்னு சொல்லு. கருப்பா கருப்பான்னு சொன்னா பேய் பயம் போயிடுமா? போயிடும். அப்படி போலேன்னு வச்சுக்க, யார் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ரைட்ல பாரு, யார் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி லெஃப்ட்ல பாரு, யார் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா பாரு. நெக்ஸ்ட் யார் இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கணும், அதானே? அதான் தப்பு பண்றேன். பின்னாடி பார்க்கவே விடாது. சரி சீக்கிரம் பாருங்க, காலையில மாசாணியம்மன் கோயிலுக்கு போகணும், விசேஷமா இருக்கும்பா. நான் வரல. ஏன் நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அவன் வரகார விடுங்க.
நீ பார்த்து போயிடுவல பேய் பயம் இல்லையே. எனக்கா பேய் பயமா? நாங்கெல்லாம் மோகினி பேய்க்கே மூடேத்தி விட்டு எஸ்கேப் ஆனவங்க. நீங்க சுதாரணமா போங்க, பயப்படாதீங்க. மச்சான் ஏதோ ஒரு வாசனை. ஏய் சாப்பாடுடா. ஏய் ஐஷா வந்திருக்காடா, சாப்பாடு வச்சுட்டு போயிருக்கா. மச்சான் எனக்கு சப்பாத்தி. இந்த రూమ్లో தானே కనులు దాయగడ్డ పాతం. నేను చాలా కోపంగా ఉన్నాను. ఇంతకు నా మీద కోసం రాత్రి నేతలు నా బంగారం కాదా? అవునా? చెప్పు చెల్లం, నా బుచ్చుకుని సరే సరే, బావకు ఒకే ఒకే కిసిరా. మీరివ్వండి. నేనా? ఎంతకు దిగుపట్టావు? ఈరా బుజ్జిమా, నా బంగారం కాదా? ఏ ఊరుక ఉంటా. నువ్వు చెప్పువే బంగారం. ఏంటో నడిக்கிறீங்க. నిద్రే రాలేదురా. నీ డ్రీమ్స్ నేను వచ్చానా? చెప్పుమా. మొహరకట్టే బంగారం బంగారం. டேய் சும்மா காரம் ஸ்வீட் கவனம் படுறா. ఈ చార్జులడా மச்சி மச்சி எங்க சார்ஜர் கனவுனா அது இருக்காது, இருக்கவும் கூடாது. ஐயோ பாதிலே கட்டான திட்டுவாளே. நைட் யார் கூட இருந்த, அதனால தான் நீ போன கட் பண்ணிட்டு அவளா கதை எழுதி காய் துப்புவா மச்சான். சும்மா பங்காரம் சிங்காரம். மச்சான் மச்சான் சார்ஜர் மட்டும் எடுத்துறா ப்ளீஸ் டா. டேய் ஐயோ மச்சி, ஃபோன் வேற ஆன் ஆக மாட்டேங்குது. பேசாம ஒன்று பண்ணு. என்னது? இப்படியே காட்டுக்குள்ள ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா ஏன் ஒரு பிசிஓ வரும். வேணும்னா அங்கே போய் பேசிட்டு வா. இந்நேரத்தில் எப்படா போக சொல்கிற? தெரியுதுல்ல. அப்போ லைட்டை வாய ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு படு. காரமாக ஸ்வீட்டா. బయట కడతరా బాలాజీ. டேய் நான் மேலே படுக்க மாட்டேன்டா. ஏன்டா? படுக்க மாட்டேன். சரி நீங்கள் படுத்துக்கோ, நான் வேணா மேலே போய் படுத்துக்கிறேன். டேய் சொன்னா கேளு, நீயும் இங்கே படு. படா பயந்தாங்குழி, சினிமா படம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டான்டா. ஓ நாங்களாம் பேய்க்கே ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்க தெரியுமா? ஓ போ போடா போ. நிறைய லைக்ஸும் கமெண்ட்டும் போடுவாங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் தெலுங்கு படம் மறையட்டுமே. இவன் புல்டோசர் ஓட்ட போகிறான். தூங்க மச்சான். பச்சை குழந்தைங்க பால் குடிச்சிட்டு தூங்குற மாதிரி தூங்குறாங்க. இதை போய் பேகின்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டு லூசுப்ப. 2 வீரர்கள் நடுவில் படுக்கிறதுல என்ன பயம்? ஆமா ஓ குளிர்றாவே. எல்லாம் தூங்கிட்டாங்களா? இன்னைக்கு என்ன நடக்க போதோ? என்ன கிருஷ்ணாவை காணோம்? என்ன பாலாஜி சொன்ன மாதிரி நடக்குது? அரவிந்த் டேய்
இந்நேரத்துக்கு கிருஷ்ணா எங்கே போனான்னு தெரியலையே. இதே கனவு தான் பாலாஜியும் சொன்னான். ரெண்டாவது படிக்கட்டில் தான் சவுண்ட் வரும்னா நம்ம டேரெக்டாக மூணாவது படிக்கட்டில் தாண்டிடலாம். கரெக்டு. 1 2 3. அப்பா 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 ஐயோ ஐயோ அப்பா பங்காரு. அம்மா பா அம்மா பா. கிருஷ்ணா எங்கேயும் இல்லை. எனக்கு தேவை அரவிந்த் தான், நீங்க இல்ல. டேய் ராம், அரவிந்த் நம்ம ஃப்ரெண்ட்ரா. யாரா ஃப்ரெண்டு? அவன் துரோகிடா. அவன் சாவணும், சாவாண்டா. அதுவும் இன்னைக்கே என் கையால சாவாண்டா. டேய் அரவிந்த், அரவிந்த் டேய் 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 கதவு திறடா. திறக்க போறீங்களா இல்லையா? திறடா டேய். பேய் அடின்றது கரெக்டாக தான் இருக்குது. வெளியில வச்சு கதவை சாத்திட்டு என்ன விளையாடுறீங்க? விளையாடுறோமா? அவன் பயத்துல பாடி பார்ட்ஸ் எல்லாம் வயிறுலேருந்து வாய் வரைக்கும் உருண்டுட்டு இருக்கு. விளையாடுறோமா? என்னடா சொல்ற? அரவிந்துக்கு என்னாச்சு? மச்சான், அவன் அரவிந்த் இல்லடா, உன் தம்பி ராம். என்னது ராமா? என்னடா கேனத்தனமா பேசுறீங்க? உத வாங்க போறீங்க. என்னது உதெல்லாம் வாங்கிட்டோம். நீ வேற அடிக்கடி நைட் ஆனா காணாம போயிடுற. அங்க யாரோ போன மாதிரி இருந்துச்சு. யாருன்னு பார்க்க போனேன். கதை வேற தானா முடிக்குச்சு. கதவை திறங்கடான்னு ஜன்னலை தட்டினா நீங்க வேற அந்த பேய் பார்த்த மாதிரி பயந்து ஓடுறீங்க. சாரி மச்சான், நீ தான் பேய் நினைச்சு நாங்களாம் உன்னை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டோம். ஆனா அரவிந்த் தான்டா பேய். என்னடா சொல்றீங்க? பாருடா, காலையில் எடுத்த போட்டோ. என்னடா இது? இதுதான்டா உண்மை. அரவிந்த் ஒரு துரோகி, அவன் சாவணும், சாவான் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டான்டா. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுடா. எது சந்தேகப்பட்டியா? அப்போ ஆல்ரெடி இதை பற்றி தெரியுமா உனக்கு? தெரியும், பட் ராம் இதுக்கு பின்னாடி இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல மச்சான். ஏன்டா, என்னடா ஆச்சு அரவிந்துக்கு? 7 மாசத்துக்கு முன்னாடி அருந்தோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஏதோ பிரச்சனைன்னு. நானும் அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணேன். ஆனால் அவன் ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு ஸ்டேஜில் எங்களால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவன் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டியதாக போச்சு. ஒரு 2 மாதம் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தான். ராமோட சூசைட் அது ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னார். ராமோட சூசைட் தான் உங்கள் பையனை ரொம்ப பாதிச்சிருக்கு. ராமோட சாவுக்கு தான் காரணம்னு நினச்சிட்டு இருக்கான் உங்கள் பையன். அந்த மன உளைச்சல் தான் அவனை இந்த நிலைமைக்கு ஆளாகியிருக்கு. இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கான். இப்போதான் என் பையன் நார்மல் ஆயிட்டான்ல, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அது உங்கள் பையன் கையில் தான் இருக்கு. அவனுக்கு இங்கே நடந்த விஷயங்கள் எதுவும் ஞாபகம் வரக்கூடாதுன்னா அவனை வெளியூருக்கோ இல்லை வெளிநாடுக்கோ அனுப்பி வைக்கலாம். அவன் இங்கே இருந்தால் பழசெல்லாம் மறக்க மாட்டான்னு அவனை மலேசியா அமிச்சு அவன் ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்க சொன்னோம். எதுடா இதெல்லாம் என்கிட்ட மறைச்ச? அரவிந்த் வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும், ஆனால் அவனே சொல்லுவான்னு எதிர்பார்த்தோம். அவன் தான் மலேசியாலேருந்து போன மாதமே வந்துட்டானே, எந்த பிரச்சனையுமே வரலையே. வரல தான், ஆனால் அவன் நார்மல் அட்மாஸ்ஃபியரில் இருந்தால் தான் அவன் கம்ப்ளீட்டாக குணமாயிட்டானா இல்லையான்றது தெரியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதான் ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸ்லாம் அட்டென்ட் பண்ண ஆரம்பித்தான். இதெல்லாம் தெரிஞ்சு ஏன்டா அந்த ட்ரிப்பை போட்டேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி அவனை டெஸ்ட் பண்ண தானே அந்த ட்ரிப். ஏன்டா டேய், என்ன நினச்சிக்கிற மனசில்? நீ டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்களாம் தான் கட்டுமா? நீ தான்டா ட்ரிப் போடுன்னு போடுனா பேயோட போடுவியா? ஏய் லூஸ் மாதிரி பேசாத. அரவிந்துக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் பண்ணியிருக்கேன். ஓ, இப்போ நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? டேய் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா? படா. இங்கே என்ன நடக்குதுன்னா எனக்கு தெரில. ஆனால் அரவிந்த் தனியாக விடுறது எனக்கு எதுவும் சரியா படல. நம்ம என்ன பண்ண முடியும்? பார்த்துல அவனை பேய் பூச்சா மாதிரி இருக்கான். பேயோ இல்லை பிசாசோ இல்லை, அவ ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்கான்டா. பேய் பிசாசை நம்புற ஃப்ரெண்ட் நம்ப மாட்டியா? நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் அவன்கிட்ட வர மாட்டேன். பைத்தியம் மாதிரி பேசாதடா. ஆமாம், நீ வேணா அந்த பேய் பிசாசெல்லாம் நம்ம வரலாம். ஆனால் இவ்வளோ ஆனதுக்கு அப்புறம் எடுக்கவே பயம் வருடா. நல்லா இருந்த ஃபோன் வேற வேலை செய்யல. பார்த்தல ஜன்னல் எப்படி அடிச்சதுன்னு. காத்துக்குத்துனா டென்ஷன் ஆகிடுவேன். பேய் பிசாசுனா வேணா செவுத்துல நான் வந்தான், கை கால்லாம் இருக்கலாம் அவனுக்கு.
டேய் கிருஷ்ணா பொசிஷனில் நான் இருந்திருந்தாலும் அதுதான்டா பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம அரவிந்த தனியாக விடுறது சரியில்லைடா. என்னடா நீ அவன் சேர்ந்து இப்படி பேசுனீங்க? டேய் டேய் என்னப்போ அவன் ஒருத்தன், நம்ம 4 பேர். ஏன்டா அப்படி பயந்து சாவுறீங்க? நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ரொம்ப ஓவரா பேசாத மச்சான். அவன் எங்களுக்கு ஃப்ரெண்டு தான். ஆனா உங்க அளவு எனக்கு தைரியம் கிடையாது. சரி இப்போ என்ன பண்ணலாம்? டேய் முதல்ல இங்கேருந்து கிளம்பிடலாம். ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலையோ சர்ச்சிலையோ கோயிலையோ கொண்டு போய் சேர்த்துடலாம். இதெல்லாம் ஆகிற மாதிரி தெரில. ஆளை விடுங்கடா. நல்ல ஐடியா கொடுக்குறீங்க, விளங்கிடும். டேய் வரதனை கூப்பிடலாம். அதுதான்டா பெஸ்ட்டு. வரதனை கூப்பிட்டுலாம்டா. சரி நான் போய் வரதனை கூட்டிட்டு வரேன். நீங்க அரவிந்தா பத்திரமா பாத்துக்கோங்க. தோடா நம்ம 4 பேர், அவன் ஒருத்தன், நீங்க இப்போ 3 பேர் தான். டேய் ஒருத்தனுக்கு 3 பேர் பத்தாதா? என்ன மாத்தி பேசுற? ஏய் இந்நேரத்துக்கு நீ காட்டுக்குள்ள தனியா போகணுமா? நான் பாத்துக்கிறேன்டா, எனக்கு ஒன்றும் ஆகாது. டேய் என்னடா பண்றான் அவன்? டேய் இன்னும் மயக்கத்துல தான்டா இருக்கான். அப்படியே விட்டுரு. பண்ணிடு. அவனுக்கு உயிர் பயத்தில் அப்லோட் பண்ணதெல்லாம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இவன் என்னடானா உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஊற வச்சு தின்னுட்டுருக்கிறான். டேய் கடிகாரண்டா. பயமா இருக்குடா. கிருஷ்ணா எப்படா வருவான்? வந்துடுவான், பயப்படாத. மச்சான் பாத்ரூம்டா. போயிட்டு வாடா. இப்போ வந்தியே. நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? பேசாம அரவிந்த் இந்த வீட்டில் பூட்டி வச்சுட்டு நம்ம 3 பேரும் வெளில போய் நின்றுக்கலாமா? அப்படி சிங்கமொழி கரடியெல்லாம் இருக்கும். அப்படி நம்மளை கடிச்சு வச்சிரும். அரவிந்த் அதை அடிக்க தான் செய்வான். இது கடிச்சு வச்சிரும். அடியா கடியா கடியா பெட்டரா? டேய் ராம் வேற அரவிந்த் தான் கொள்ளுன்னு சொல்லியிருக்கிறான். இந்த நேரத்தில் அவனை தனியாக விட்டா நம்ம 4 பேர் தான் ராம் காதல் குறுக்கு நின்னோம். அவங்க அப்பா அம்மா நம்மக்கிட்ட சொல்லி தான் சொல்ல சொன்னாங்க. அவனும் கேட்டான். அப்புறம் என்ன ராம் அரவிந்த் சாப்பிடிங்க? தெரியலடா. அரவிந்த் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரலாம் வாங்கடா. வாப்பலாம். நான் வரல. டேய் சி நான் தான் இருக்கேன். டேய் நான் வரலடா. சொன்னா கேளுடா. டேய் என்னடா முன்னாடி விடுறீங்க? அவனால தான்டா நான் செத்தேன். மச்சான் ஆயிஷா உனக்காக வால்பாறையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ ஆயிஷாவும் கொஞ்ச நாள் தனியா இருங்க. அப்பதான் நீ ஆயிஷா எவ்வளவு சீரியஸா லவ் பண்றது உங்க வீட்டில் புரியும். சொல்லட்டுமா ஒன்று சொல்லட்டுமா என் கண்ணா, செல்ல கண்ணா, கிள்ளுதடா உன் கண்கள் 2 வந்து ஒன்னா, 2 ஒன்னா. என்னாச்சு? வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் பிடிக்கலன்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். டே ராம் வாடா போலாம். சரி நான் போயிட்டு வரேன். அவனுங்க கூட சேர்ந்துட்டு நீனும் அப்படி பண்ணிட்டியடா. போடா ராம் சத்தியமா நீ தெரியாதடா. என்கிட்டயும் போய் சொல்லிட்டாங்க. அடுத்த வாரம் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம்டா. என்னால் ஐஷா இல்லாமல் வாழ முடியாதுடா. எனக்கு அது தெரியாதா? உங்க யாருக்குமே லவ் புரியலடா. அம்மா அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு. ராம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் இருக்கேன்லடா. லைஃப்ல நான் ரொம்ப நம்புறது 2 பேரை. ஒன்னு ஐஷா, இன்னொன்னு நீ. ஆயிஷா கூட உன்னை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நாளைக்கு அப்பாவோட ஃப்ரெண்டு வராரா, அவர் பொண்ணோட. பிடிச்சிருந்தா உடனே நிச்சயதார்த்தம், 1 வாரத்துல கல்யாணம். பிடிச்சிருந்தா தான்டா, பிடிக்கலன்னு சொல்லிடு. எனக்கு பிடிக்கிறதுலாம் மேட்ரே இல்லடா. அவங்களுக்கு பிடிச்சா போதும். ப்ளீஸ்ரா ஏதாச்சும் பண்றா மச்சான். நிச்சயம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத ராம். நிச்சயதார்த்தம் தானே உன் பிரச்சனை. நிச்சயதார்த்தம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு காலைல 11 மணி நீ ரெடியாரு. நான் வந்து உன்னை கூப்பிட்டு போறேன். மாப்பிள்ளை இல்லாம நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன உன் வீட்டில் தான் எனக்கு கழுவி வெளியே ஊற்றுவாங்க. உனக்காக பார்த்துக்கலாம் மச்சி, நீ எதுவும் பிரச்சனை பண்ணாத மச்சான். 11 மணி கரெக்டாக வந்துருவல. டேய்
ஷார்ப்பாக 11 மணிக்கு நாங்கள் இருப்பேன். சரியா? வரேன். நீ பேசாம உங்கள் வீட்டில் பார்க்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க மச்சி. டேய் என்னடா இப்போ வந்து இப்படி பேசிட்டு இருக்க? நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். உங்கள் வீட்டில் ஆயிஷாவை யாருக்குமே சுத்தமாக பிடிக்கலடா. கல்யாணம் பண்ண நல்லா சந்தோஷமா இருக்கணும் மச்சி. உங்கள் அப்பா அம்மா கிட்டதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னவோ நீ ஆயிஷா கல்யாணம் மட்டும் கண்டிப்பாக சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு தோணுதுடா. உன் சந்தோஷத்துக்காக அந்த பொண்ணு வாழ்க்கையோட விளையாடாத மச்சி. ரொம்ப தப்புடா. இதோட மறந்துரு என்ன? கே புட்டான்டா. டேய் டேய் இன்னைக்கு ஜூலை 12. நான் செத்த தேதியில் அவன் சாவணும். சரியா 12 மணிக்கு அவன் உயிரை நான் எடுப்பேன். டேய் டேய் வேணாடா டேய். இன்னைக்கு என் புஜ்ஜிமா பர்த்டே. ஆனால் அதை விட என் நண்பர்கள் தான் முக்கியம்னு உங்க கூட வந்தேன் பார். அரவிந்த் ஏன்டா இப்படி பண்ணா? எப்படி வேணா? அதான் வரேன்னு சொல்லி வராமல் ராம ஏமாத்துனது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. எப்படி ராம் அரவிந்தை கொண்டுடுவான்? அரவிந்தோட ஆவி யாரையாவது பிடிக்கும். அப்போ எல்லா உண்மையும் அந்த ஆவி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஏய், பேய் கதை சொன்னால் எனக்கு பிடிக்கும். ஆனால் பேயே வந்து கதை சொன்னால் எனக்கு கொஞ்சம் பயந்தாண்டா. தெரியுதுல்ல? நீ தமாஸ் பண்ணாவா? நமாஸ் பண்ணு தம்பி. ஆனே நெட்வொர்க் வரல, நான் கடுப்பில் இருக்கேன். கிருஷ்ணா பார்த்து. டேய் கிருஷ்ணா, என்னடாச்சு? ஏப்பா கதவை திறந்து போட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? கதவு திறந்துருக்கா? நாங்கள் திறந்துருக்கலையே. நாய் நரி உள்ள வந்துருப்பா. பேயே உள்ளே போயிடுச்சு. நாய் போனானா நரி போனானா? என்னாச்சு? அடிபட்டு உனக்கு மாடா? உட்கார்றா. உட்கார் மச்சான். டேய் உனக்கு ஒன்று தெரியுமா? அரவிந்த் வந்து ராமோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவன் தம்பி தற்கொலை செஞ்சு சாவறதுக்கு காரணமே அரவிந்த் தான்டா. டேய் என்னடா வளர்ற? ஆமாண்டா, அரவிந்த் இப்போதான் ராம் ஆக்ஷன் வந்து சொல்லிட்டு போனான். நிச்சயதார்த்த அன்னைக்கு ராம் லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏமாத்திட்டு அரவிந்த் அவனை வெளில எங்கேயும் போவிடல. ராம் சூசைட் பண்ணிக்கிட்டான்டா. அரவிந்த் என்னடா தப்பு பண்ணா? நம்ம நினைச்சு தானடா பண்ணா. ராம் தற்கொலை பண்ணிக்கிட்டானா அவன் என்ன பண்ணுவான்? அவன் லவுக்கு அவன் தான் நின்று போராடி இருக்கணும். அவன் சூசைட் பண்ணிக்கிட்டானா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? ராம் ஒரு கோழடா. டேய் சத்தமாக சொல்லுதுடா. அட என்னப்பா நீங்க பேய் ஃப்ரெண்டுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு வரத வந்துட்டேன்ல. நோ ஃபியர் வென் ஐ ஆம் ஹியர். அரவிந்த் தம்பி எங்க? அரவிந்த் மேலே. அப்ப பேய் அரவிந்த் மேலே. ஒரே குழப்பமா இருக்க. இது என்ன கயிறு தெரியுமா? தெரியும் தெரியும். அரை கை தானே? அண்ணா கயிறா? சின்னதா இருக்குது. ஏய், இடுப்புல கட்டாம கையில வச்சுன்னு இருக்கீங்க. இது மாசாணியம்மன் கயிறு. இது இருந்துச்சுன்னு வச்சுக்க, பில்லி சூனியம் பேயி பிசாசு மோகினி ஆவி முனி சனி எதுவா இருந்தாலும் அலறிக்கிட்டு ஓடு தெரியுமா? நிஜமாவா? பொய்யா சொல்றேன். வால்பாறையில இருந்து ஆலியார் போற ரூட்டு கருகூணி இருட்டு. சுவர்கள் பெண்ல ஒண்ணு கையை காட்டிட்டு நிக்குது. என்னது தெரியுமா? என்னது? மோகினி பிசாசு. சரி, ஆள் இல்லாத இடத்துல அழகா ஒண்ணு நிக்குது, ஆதரவு கொடுப்பேன்னு டப்புனு இழுத்து உள்ள உட்கார வச்சிட்டேன். இது மோகினியா? சின்ன வயசு, இள ரத்தம். ஏன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா? போன வருஷம் பா. இருடா மேல மேல சொல்லுங்க. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா மல்லிகைப்பூ வாசனை வர. அப்படியே எஸ்பன்ல ஒரு கிஸ்ஸ போட்டலாம். அப்படி பக்கத்துல போறேன், 2 நீடி நிக்குது. என்ன தெரியுமா? நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா பல்லு பல்லா? கழுத்துக்கு வாய்க்கும் 1/2 இன்ச்சு கேப் தான். அப்படியே பக்கத்துல வந்துச்சு. நான் அந்த கைத்தை எடுத்து மூக்குல வச்ச பாரு, அப்படியே எடுத்து சாப்பிட ஆயிடுச்சுப்பா. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, சாம்பலை தட்டி விட்டு ஜீப்பை கழுவிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இப்ப போய் இந்த கயிறை கட்டுறேன். அந்த பேய் அல்சேஷன் நாய் மாதிரி ஓடி வரலன்னா என் பேரை மாத்திக்கிறேன் நானு. அண்ணே, இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல? தம்பி, அத பேய்கிட்ட போய் கேளு.
இந்த அண்ணன் கிட்ட கேட்காத, புரியுதா? பாப்பி சார் வேணாம். இப்பயே போறடா. ஏய், எவனுக்கு வேணாலும் பேயா இருக்கான்டா. எனக்கு நீ பால்பார பெரிய கோவக்காரன் போல இருக்கு. என்னோட ஓட முள்ளடா. பாவம், நம்ம அரவிந்த் அடிச்சுட போறாரா? ஏய், அதுக்கு என்னடா பண்ண முடியும்? இது மாதிரி முத்திர வியாதிக்கெல்லாம் முரட்டு வைத்தியம் தான் கரெக்ட். அடிக்கட்டும். பசிக்குதுடா. அரவிந்த் ரூம்ல ஒரு ஆப்பிள் இருக்குது, போய் எடுத்துக்கிறியா? வேணாம்பா. அரவிந்த பிடிச்சது போதும், அதை பிடிக்கிறதுக்குள்ளயும் போதும் போதும் ஆச்சு. அண்ணன் மேட்ரை முடிச்சிட்டாரு போல இருக்கு. அடி மோகினிக்கு மூணு போனவர் அவரு. அஜி, ரஃபீக் இப்படி வாங்க, ஓரமா வாங்க. என்னதுடா அது? ஆயிஷாவோட டைரி. ஆசைப்பட்டவனோட வாழணுன்றது ஒரு பெரிய வரம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா நான் வாழ போறேன். பன்னெண்டு மணி தானே முகூர்த்தம். நீங்க வரலன்னு பயந்துருக்கு போறாருண்ணா அவரு. பொட்டும் பூவும் வச்சா இன்னும் அழகா இருப்ப. என்னாச்சு? அவரே இன்னும் வரல. ஃபோன் ட்ரை பண்ண, அவன் எடுக்கல. ஒருவேளை அவனுக்கு வரத்துக்கு மனசு இல்லையோ? என்ன சொல்றீங்க? சரி, நீ தைரியமா இரு, நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன். என்னடா? என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. நீ ஏமாந்துட்ட ஆயிஷா. என்ன? ராம் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு நிச்சயத்தை ஒத்துக்கிட்டானாமா. நீ போயிடு ஆயிஷா, நான் ஊருக்கு வரேன். அங்கே வந்து மற்றதெல்லாம் பேசிக்கலாம். போயிடு. ஏய், நான் பஸ் ஏற்றி விட்டுரு. எங்க போய் தொலைஞ்சான்னு சொல்லி இந்நேரத்தில் எங்க இருந்துமா வர? இல்லைண்ணா, ஃப்ரெண்டு ஊருக்கு கொஞ்ச நாள் போயிருந்தேன். அப்படியா? அண்ணா, ராம் தம்பி இருக்குல்ல, அரவிந்த் என் ஃப்ரெண்டு. என்னாச்சு அவருக்கு? தம்பி தவறிடுச்சுமா. ஐயோ, எப்படா? தெரியலையா, யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான், வீட்டில் ஒத்துக்கலையா, தற்கொலை பண்ணிட்டான். என்னடா அப்படி பண்ணிட்டான்? டேய், எனக்கு இங்க யாரையும் தெரியாது. எங்க தாத்தா செத்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க பிடிக்காம தான் நான் சென்னைக்கே வந்தேன். ஆயிஷா, எப்படியோ ராம் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க வந்துருவான். அப்புறம் என்ன? டே ராம், வாடா போலாம். சீக்கிரமா வந்துருங்க. உங்களை நம்பிதான் அனுப்புறேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ராம் இல்லாம என்னால வாழ முடியாது, அது உங்களுக்கே தெரியும்ல. சப்போஸ் ராம் வீட்ல ஒத்துக்கலனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஹேய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பை.
காயத்துக்கு மருந்துண்டு, வலிக்கு கிடையாது. மறக்கிறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் அவன் பண்ணது தப்பு இல்ல, துரோகம். நாம சேர்ந்து சிரிச்சதையும் நான் மறக்கல, நான் தனியா அழுததையும் மறக்கல. நம்பிக்கையை கொடுத்து வாழ்க்கையை எடுத்துட்டான். காதலுக்காக நான் வாழ ஆசைப்பட்டேன். இப்ப அதே காதலுக்காக சாக தயாராயிட்டேன். என் கனவு, என் சந்தோஷம், என் ராம் என் வாழ்க்கையை அழிச்சிட்டான். அவனை அழிக்காம விட மாட்டேன். அரவிந்த், உன் நரகத்தை நீயே தேடிக்கிட்ட. நீ ஆரம்பிச்சு வச்சத நான் முடிக்கிறேன். ஆனா இன்னைக்கு இல்ல, ஜூலை 13 என் சந்தோஷத்துக்கு நீ சமாதி கட்டின நாள். உனக்கு நான் சமாதி கட்ட போற நாள். நீ சாகணும்டா. போதும்டா. போதும். ஏற்கனவே உயிருக்கு உயிரா பழகின என் ஃப்ரெண்டை இழந்துட்டேன். உங்களையும் நான் இழக்க விரும்பலடா. நான் சாகணும்டா. நான் சாக வேண்டியவன் தான். குற்ற உணர்ச்சியில் தினம் தினம் சாவறதை விட ஒரேடியா செத்துடலாம்டா. ஆயிஷா, நீ உள்ள வெயிட் பண்ணு, எனக்கு கால் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். டேய் இங்க வாடா. இவங்களை அங்கே உட்கார வை. ஓகே சார், வாங்க. மச்சான் கால் பண்ணுறான். மச்சானை கொஞ்ச நேரம் கலாய்ப்பான். மச்சான், நான் சொல்கிறது கொஞ்சம் டென்ஷனாகவும் கேளு மச்சான். இது ஒத்து வராதுடா. நீ பேசாமல் உங்கள் வீட்டில் பார்க்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ மச்சி. இல்லைடா, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். உங்கள் வீட்டில் ஆயிஷாவை யாருக்குமே சுத்தமாக பிடிக்கலடா. கல்யாணம் பண்ண நல்லா சந்தோஷமாக இருக்கணும் மச்சி. உங்கள் அப்பா மேலிட்டதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னவோ நீ ஆயிஷா கல்யாணம் மட்டும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு தோணுதுடா. உன் சந்தோஷத்துக்காக அந்த பொண்ணு வாழ்க்கையோட விளையாடாத மச்சி, ரொம்ப தப்புடா. இதோட மறந்துரு என்ன. மச்சான் கொஞ்ச நேரம் காயட்டான். அண்ணா 12 மணி ஆகுதுண்ணா, போய் கூட்டு வாங்கண்ணா. போகிறேன் ஏரியா. டைம் ஆகுதுல்ல. 12 மணி தானே முகூர்த்தம். நீங்கள் வரலன்னு பயந்துருக்கு போறாருண்ணா அவரு. யோ கொஞ்சம் பயப்பட்டுட்டியா? ஒரு த்ரில் இருக்கணும்ல. நாளை பின்ன குழந்தை குட்டிங்கிட்ட கல்யாணம் கதை சொல்லும்போது ஒரு சுவாரஸ்யம் இருக்க வேணா. சரி, அவர் ஃபோன் பண்ணுவார்ல. அவர் நம்பரோட பிளாக் பண்ணிட்டவுல. ஐயோ பாவனா அவரு. ஏய், இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே. இந்த பர்த்டேக்கு அவனுக்கு கிஃப்டே ஆயிஷா தான். இதை விட ஃப்ரெண்டுக்கு பெரிய பர்த்டே கிஃப்ட் யாராவது கொடுக்க முடியுமா? என்னாச்சு? அவரே இன்னும் வரல. ஃபோன் ட்ரை பண்ண, அவன் எடுக்கல. ஒருவேளை அவனுக்கு வரத்துக்கு மனசு இல்லையோ? என்ன சொல்றீங்க? சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு என்னையும் அவர்கிட்ட பேசவே விடல. இப்போ என்ன பண்றது? சரி, நீ தைரியமா இரு, நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன். என்னடா ராம் நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாடா. டேய் என்னடா சொல்ற? அவடா துணி மாத்திர சொல்லி ரூமுக்குள்ள வந்துட்டு கையை எடுத்துட்டு செத்து போயிட்டாடா. என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க, கேக்குறல்ல. என்னாச்சு? என்னாச்சு?
நீ தாங்க மாட்டேன்னா ராம் செத்துட்டவங்கிட்ட மறைச்சி உன்னை ஏமாத்திட்டான்னு போய் சொன்னேன். நான் விளையாட்டா பண்ண தப்புனாலதான் உங்க உயிரை. அரவிந்த், எனக்கு எல்லாம் உண்மையே தெரியும்டா. உன் மேல எந்த தப்பும் இல்லடா. எதுடா ஃப்ரெண்ட்ஷிப்பு? உயிரை கொடுக்கறதாண்டா ஃப்ரெண்ட்ஷிப்பு. நான் கொடுக்குறேன்டா. பன்னெண்டு மணி ஆக இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. அன்னைக்கு நான் சொன்ன டைமுக்கு வரல, ஆனால் இன்னைக்கு 12 ஆகிறதுக்கு 1 நிமிஷம் மட்டும் நான் உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன். உனக்கு தேவை என் உயிர் தான்டா, எடுத்துக்கோடா. அவங்கள விட்டுரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசைடா, என்னை மன்னிச்சிட்டன்னு மட்டும் சொல்லிடுறா. நான் சாகும்போது உன் நண்பனா சாக விரும்புனேன்டா, துரோகியா இல்லை. ரெடியானது போதும், வாடா. டேய் இருடா வர. வாடா போலாம், என்கேஜ்மென்ட்க்கு டைம் ஆகுது. டேய் இழுக்காதடா. செஞ்சிட்டான்ல ஓகேவா? இப்போ எப்படி நல்லா இருக்காடி? சரி சரி. ஹலோ, சொல்லு வரதா. பொண்ணை வர சொல்லுங்களேன். வரதா ஃபோன். டேய், எங்க கிட்ட கூட பொண்ணை காட்டாம சர்ப்ரைஸா வச்சிட்டல. கல்யாணமே வேணான்னு சொல்லியிருந்த என் பையன் உங்க பொண்ணு போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான் சார். என் பொண்ணு கல்யாணமே வேண்டான்னு தான் சொன்னான். திடீர்னு ஒரு நாள் உங்க பையனை காட்டி இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டா. எல்லாரும் இப்படி மச மசன உட்காந்து அப்படியே பையனுக்கு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. என்னம்மா பையனை பிடிச்சிருக்கா? என்னடா அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலாமா? ஒண்ணு அரவிந்த் சாவணும், இல்லனா நான் இறந்த வாழ்க்கைய அவ மூலியமா நான் வாழணும். பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு.